திருச்சிற்றம்பலம். எல்லோருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். இறைவனுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தனை பண்ணி கொண்டு எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கின்ற விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணி தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொண்டு தில்லையிலே திருநடனம் புரிகின்ற சிதம்பர நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் திருப்பொற்பாதங்களை பணிந்து மாணிக்க சுவாமிகளுடைய குருவாதம் பணிந்து அடியனுடைய குலதெய்வம் குருநாத சுவாமிகளையும் ஆத்மீக குருவள்ளல் அருட்கவி விநாசித்தம்பி புலவரையா அவர்களையும் இந்த வேளையிலே பிரார்த்தனை பண்ணி எங்க சைவ புலவர் சங்கத்தை காலங்காலமாக வழிப்படுத்தி வருகின்ற எங்களுடைய பெரியோர்கள் எல்லோருடைய பாதம் பணிந்து குருவருளையும் திருவருளையும் நிறைவாக வேண்டிக் கொண்டு அகில இலங்கை சைவ புலவர் சங்கம் முன்னெடுத்து வருகின்ற திருவாசக விரிவுரைகளிலே இன்றைய தினம் இன்னொரு புதிய பகுதி ஆரம்பமாக இருக்கிறது. அந்த வகையிலே இப்போது நாங்கள் முதற்கண் இறை வழிபாட்டிலே ஈடுபடுகின்ற வகையில் தேவார புராணத்தை இப்போது இசைக்குமாறு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். அங்கமும் வேதமும் ஓதுநாவர் அந்தணர் நாளும் அடிபரவர் மங்குள் மதீதவள் மாடவீதி மருகனிலாவிஜ மைந்த சொல்லாய் சங்கையலார் புனல் செல்வமல்கும் சீர்கொள் சங்காட்டம் கொடியதனுள் கங்குல் விளங்கேரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தருள சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். நம பார்வதி பதியே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. சிற்றபேச சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இதுவரையிலே சிறப்பாக இந்த தேவார புராணத்தை வழங்கிய எங்களுடைய அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய நிர்வாக சபை உறுப்பினர் சைவ புலவர் தேவ மனோகரன் ஐயா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய விரிவுரைகளை வழங்க வந்திருக்கின்ற அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினுடைய தேர்வு செயலாளர் சைவ புலவர் கந்த சத்யதாசன் அவர்களை நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அதே போல நெறிப்படுத்தல்களை செய்து கொண்டிருக்கின்ற சைவ புலவர் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஆனந்தி ஏரட்னம் அவர்களுக்கும் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று தொழில்நுட்ப உதவிகளை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற பேரன்புக்கு மதிப்புக்குரிய எங்களுடைய திருமதி கமலா ரவீந்திரன் ஐயா அம்மையார் அவர்களே மற்றும் இதிலே இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பொதுவாக ஒரு விடயத்தை முன்பு நாங்கள் கவனத்திலே எடுத்து நாங்கள் விரிவுரை தொடர இருக்கின்றோம். மிக முக்கியமாக அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்துக்கும் சைவ பரிபாலன சபைக்கும் ஆறுமுக நாவலராலே ஸ்தாபிக்கப்பட்ட சைவ பரிபாலன சபைக்கும் இடையிலே மிக நீண்ட காலமாக நீண்ட உறவுகள் இருந்து வருவது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மிக முக்கியமாக எங்களுடைய முன்னைய சைவ புலவர் கந்தசாமி ஐயா அவர்கள் இந்த சைவ பரிபாலன சபையை கட்டி எழுப்புவதற்கு மிக சிறப்பாக காலங்காலமாக பாடுபட்டிருந்தவர். அது மட்டுமல்ல, செல்லத்துரசர் சைவ புலவர் செல்லத்துரசர் மற்றும் சைவ புலவர் திருஞான சம்பந்த பிள்ளை ஐயா அப்படி பல பேரும் சைவ பரிபாலன சபையிலும் ஆயுட்கால அங்கத்தவர்களாக இருந்து நிறைய பணிகளை எல்லாம் எங்களோட சங்க உறுப்பினர்கள் இணைந்து ஆற்றி வந்திருக்கிறார்கள். அதே போல அப்ப எங்களுடைய சைவ புலவர் சங்கத்துக்கும் சைவ பரிபாலன சபைக்கும் நீண்ட கால உறவுகள் இருக்கின்றது. இந்த வகையில இன்றைக்கு எங்களுக்கு ஒரு துன்பகரமான செய்தி.
எங்களுடைய சைவ பரிபாலன சபையினுடைய பரீட்சை செயலாளர் அமரர் பூனா கமலநாதன் அவர்கள் அமரத்துவம் அடைந்திருக்கிறார்கள். அதை நான் காலையிலே அறிந்த போது எனக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது. உண்மையிலே அவர் ஒரு நல்ல உள்ளம். கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அதிபராக இருந்தவர். யூனியன் கல்லூரியிலே மிக நீண்ட காலமாக ஆசிரியராக இருந்து மகத்துவம் மிக்க பணிகளை கமல்நாதையா அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரை சைவ பரிபாலன சபையிலே நான் ஒரு நேர்மை உள்ள, ஒரு நியாயமான, பதட்டப்படாத, ஆளுமை மிக்க ஒருவராக இருந்து நீண்ட காலம் பணியாற்றிய ஒருவர். மிகச்சிறந்த அன்பும் பண்பும் நேர்மையும் நல்ல சிந்தனையும் உயர்ந்த மகத்துவங்களும் கொண்டவர் அமரர் பூன கமலநாதன் அவர்கள். உண்மையிலே அவருடைய இழப்பு எங்களுடைய சைவத்தமிழ் உலகுக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏனென்றால் நாங்கள் நாவலர் பாரம்பரியத்திலே நீண்ட காலம் இருந்து வருபவர்கள். ஸ்ரீ ஆர்மோ நாவலருடைய பாரம்பரியத்திலே, அந்த ஆர்மோ நாவலருடைய பாரம்பரியத்திலே இருந்து வருகின்ற நாங்கள் சைவ பரிபாலன சபை என்பது எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஈவ மூச்சு. ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலே மிக நீண்ட காலமாக தொடர்ச்சியாக சேவையாற்றி கொண்டு வருகின்ற ஒன்று. அதை நல்ல முறையிலே சிறப்பாக வழிநடத்திய சிறப்புக்காகத்தான் எங்களுடைய சைவ புலவர் கந்தசாமி ஐயா அவர்களுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கௌரவ இலக்கிய கலாநிதி பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. என்றால் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தையும் சமகாலத்திலே சைவ பரிபாலன சபையை மிகச்சிறப்பாக செயற்படுத்தியவர் கந்தசாமி ஐயா. ஆகவே இந்த ரெண்டு சைவ புலவர் சங்கத்துக்கும் சைவ பரிபாலன சபைக்கும் இடையிலான உறவு என்பது மிக நீண்டது. நான் கூட அதனுடைய ஆயுட்கால அங்கத்தவர்களாக இருக்கிறேன். இடையிலே இந்த வேலைப்பழுக்கள் காரணமாக சைவ பரிபாலன செயற்பாடுகளிலே நாங்கள் முழுமூச்சாக ஈடுபட முடியாத காலகட்டங்கள் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த மிக இக்கட்டான காலகட்டங்களிலும் கூட எங்களுடைய மதிப்புக்குரிய கமல்நாதன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக சேவையாற்றி இருக்கிறார். அவருடைய அந்த சேவையை நாங்கள் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அவர் இன்னும் நீண்ட காலம் இருந்து சேவையாற்றுவார் என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் அன்றைய காலையிலே அவருடைய இறைவதமடைந்த செய்தி எங்களுக்கு பெரிய ஒரு அடியாக ஏற்பட்டு விட்டது. கவலையாக இருந்தது. நான் சத்யானுடன் தொடர்பு கொண்டேன், நடந்த என்று கேட்டேன். அந்த வகையிலே நாங்கள் அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலே அவருக்கு நாங்கள் இப்போது ஒரு அஞ்சலியை நாங்கள் செலுத்துவோம். எல்லோரும் 2 நிமிடங்கள் மௌனமாக இருந்து எங்களுடைய சைவ பரிபாலன சபையினுடைய பரீட்சை செயலாளராக விளங்கிய எங்களுடைய அமரர் போனா கமல்நாதன் அவர்களுடைய ஆத்மா தில்லைக்கூத்தனுடைய குஞ்சிதவாதத்திலே சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி நாங்கள் 2 நிமிடம் மௌன பிரார்த்தனை செய்வோமா. நிறைவு செய்து கொள்ளுவோம். அன்னாருடைய ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு, அன்பர்களே, இன்றைய தினம் திருவாசகத்திலே போற்றி திருவகவல் பகுதியை சைவ புலவர் சைவ சித்தாந்த பண்டிதர் எங்களுடைய ஆசிரிய ஆலோசகர் கந்த சத்யதாசன் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அவர்களை நாங்கள் வருக வருக என்று அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தின் சார்பிலே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். உண்மையிலே இந்த போற்றி திருவகவல் என்பது ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு பகுதி சிவபுராணத்திலே. அதிலே அதிகமாக போற்றி போற்றி என்று வாருகின்ற காரணத்தாலே இதை போற்றி திருவகவல் என்று பெருமையோடு அழைத்தார்கள். இது நிலைமண்டில ஆசிரிய விருத்தப்பா, தமிழ் இலக்கண வகையிலே நிலமண்டில ஆசிரிய விருத்தப்பாவிலே அமைந்திருக்கிற ஒரு பாடலாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இதிலே திருமந்திரத்திலும் ஏனைய பழைய நூல்களிலும் வருகின்ற அற்புதமான சில கருத்துக்கள் வருகின்றது. மிக முக்கியமாக இதை சகத்தின் உற்பத்தி என்று பெருமையோடு சொல்வார்கள். ஜகத்தினுடைய சகத்தின், நாங்கள் தமிழே சகத்தின் உற்பத்தி என்று சொல்லுவோம். அதாவது இந்த உயிர்கள்
உடம்போடு சேர்கின்ற அந்த தன்மையை அதிகம் வலியுறுத்தி அதோடு இணைந்த வகையில எடுத்து கூறப்படுகிற ஒரு சிறந்த பகுதி தான் இந்த போற்றி திருபகவல். பெரியவர்கள் பல பேர் இந்த போற்றி திருபகவலை எப்போதும் பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தமிழிலே போற்றி என்று வருவது இறைவனை நாமார்ச்சனை செய்வதற்கு சமன். வடமொழியிலே நமக என்று வருகின்ற அதே தன்மையில தமிழிலே போற்றி நாங்கள் பார்க்கலாம். பல பேர் அர்ச்சனை மாலைகளை தொகுத்திருக்கிறார்கள். அந்த அர்ச்சனை மாலைகளை எல்லாம் ஓம் கணபதியே போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, இப்படியெல்லாம் நாங்கள் போற்றி போற்றி என்று நிறைவு செய்து தமிழிலே நிறைய போற்றியை பல பேர் செய்திருக்கிறார்கள். அப்படி போற்றி அம்சங்களை செய்வதற்கு மிக முக்கியமான வழிகாட்டியாக இருந்த ஒன்று இந்த பெரிய திருவாசகத்திலே வருகின்ற போற்றி திருவகவல் என்ற அற்புதமான பகுதி. ஆகவே இந்த ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த போற்றி திருவகவல். இது தில்லையிலே அருளப்பட்ட பெருமைக்குரியது. அந்த வகையிலே தில்லையிலே அருளப்பட்டபடியால் இதற்கு சிறந்த மகிமை தனித்துவங்களை சொல்வது உண்டு. ஆக இந்த பகுதி சிறப்பாக கந்த சத்தியதாசன் அவர்கள் மிக நன்றாக எடுப்பார்கள் என்பதிலே எங்களுக்கு அவரே இந்த பகுதியை ஆரம்பித்து தொடர்ந்து இதுல 225 அடிகள் வருகிறது. மொத்தம் நீங்கள் பார்த்தா தெரியும் 225 அடிகள் இதிலே வருகிறது. மிக நீண்ட பகுதி. அந்த பகுதிகளை கந்த சத்தியதாசன் அவர்கள் சிறப்பாக நண்பர் கந்த சத்தியதாசன் அவர்கள் எடுப்பார்கள். நீங்கள் எல்லோரும் பயன் பெற்றுக் கொள்ளுமாறு வேண்டி சத்தியதாசன் அவர்களை தொடருமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். நல்ல ஒரு நூலை ஆர்வத்தோடு படிப்பதற்காக உங்களை நான் வரவேற்றுக் கொள்கிறேன். இன்றைக்கு என்னுடைய குருநாதர் ஆலயம் நேற்றைய தினம் தீர்த்தோற்சவம் திருக்கல்யாண உற்சவம் அங்கே சிறப்பாக ஆரம்பமாக இருக்கின்றது என்றாலும் இந்த வகுப்பை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக இன்றைக்கு அதை தொடர்ந்து கொள்கிறேன். அப்ப திருவாசகத்திலே வருவது இந்த போற்றி திரு அகவல். அதிலே அந்த போற்றி என்ற சொல் இந்த அகவலுக்குள்ளே நிறைய இடங்களிலே போற்றி போற்றி என்று இறைவனை போற்றுகின்ற சொற்கள் வருகிறது. போற்றி என்பது வணக்கம் என்கின்ற கருத்தையும் கொண்டிருக்கிறது. இதற்கு அருளாளர்கள் இதை படித்து பார்த்து இந்த யகம் ஆகிய இந்த பூமியினுடைய யகத்தினுடைய உற்பத்தி என்று அதற்கு ஒரு தலைப்பு கூட பின்னாலே கொடுத்திருக்கிறார்கள். பின்னாலே என்றது நீண்ட காலத்துக்கு முன்னாலே. ஆனால் மணிவாசகர் அது யகத்தின் உற்பத்தி என்று தலையங்கம் போட்டது கிடையாது. அடுத்தது தில்லை சிதம்பரத்திலே அருளி செய்யப்பட்டதும் ஒரு தனித்துவமானது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்போ முதலாவது அடி நான்முகன் முதலா வானவர் தொழுதெழ ஈரடியாலே மூவுலகு அளந்து நாள்திசை முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில். அதாவது நான்முகன் முதலாக உங்களுக்கு தெரியும், நான்முகனோ நாராயணனோ ஏனைய இந்திரன் உள்ளிட்ட தேவர்களோ எல்லாருமே உயிர்கள். சைவ சித்தாந்தத்தின்படி பசுக்கள்லாம். அவர்கள் பதமுத்தியிலே இருப்பவர்கள். ஆகவே நான்முகன் முதலாக ஏனைய வானவர்கள், அப்போ 33 கோடி தேவர்கள் எல்லோரும் தொழுது போற்றுகின்றது எங்களுடைய சிவபெருமான். தொழுது என்றால் தொழுவது என்பது கையாலே தொழுவது மட்டுமல்ல, நிலத்திலே விழுந்து வணங்குகிறதும் மிக முக்கியமான ஒன்று. நாவுக்கரசர் திருவண்ணநல்லூர் கோயிலே போய் எப்படி பூசைகள் எல்லாம் முடிந்து தேவாரங்கள் எல்லாம் பாடி கும்பிட்ட பின்னாலே நிலத்திலே விழுந்து கும்பிட்டார். விழுந்து கும்பிட்டு எழுகின்ற காலத்திலே எழுகின்ற காலத்திலேதான் சிவபெருமான் திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சியை வழங்கியது உங்களுக்கு தெரியும். அப்ப தொழுது எழுந்தார் தொழுது எழுந்தார் அல்ல. அப்ப நிலத்திலே விழுந்து வணங்கி என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகவே தேவர்கள் கூட சிவபெருமானை சந்திக்க போகிற காலத்திலே நிலத்திலே விழுந்து வணங்கி அஷ்டாங்க நமஸ்காரம் செய்த வரலாறுகளை நாங்கள் புராணங்களை பார்க்கிறோம். ஆகவே நான்முகன் முதலாக வானவர்கள் தொழுதல
ஈரடியாலே மூவுலகளந்து. நாராயண பெருமான் 2 அடிகள் வைத்து 3 உலகத்தை அளந்தவர். இந்த மாவலி சக்கரவர்த்தி என்ற ஒருவர் தான் சக்கரவர்த்தி பதவிக்காக பெரிய யாகம் செய்தார். யாகம் செய்தால் யாகத்திலே தருமம் செய்ய வேண்டும். யார் யார் வந்து என்ன கேட்கிறார்களோ அதை கொடுக்க வேண்டும். அதான் அந்த யாகத்தினுடைய சிறப்பும் வெற்றியும். இப்ப கோயில்கள்ல திருவிழாக்கள்ல தரும சிந்தனை, எது அன்னதானம் விடுவது, சாந்தி கொடுப்பது, சிற்றுண்டிகள் வழங்குவது என்று தருமம். அது மற்ற ஆதரவற்றவர்களுக்கு பல வகையில காசு முதலாக அரிசி என்று எல்லாரும் கொடுக்கிறார். ஆகவே அந்த தருமம். அப்ப மாவலி சக்கரவர்த்தி ஆகிவிட்டானாக இருந்தால் அவன் பெரிய கஷ்ட வேலைகளை எல்லாம் செய்து விடுவான். ஆகவே இதை தடுப்பதற்காக நாராயணன் ஒரு குள்ள வடிவம், குறுகிய வடிவம் எடுத்துக்கொண்டு அங்கே போய் கையிலே கமண்டலத்தோடும் தர்ப்பையோடும் போகிறார். எனக்கு நீ 3 அடி மண் வேண்டும் என்று கேட்கிறார். 3 அடி நிலம். அப்ப 3 அடி நிலம் தானே, ஓம் தருகிறேன் என்றார். இப்ப நிலத்தை தூக்கி கொடுக்க இயலாது. ஆகவே தண்ணீர் தார வாத்து கொடுக்கிறார். தார வாத்து கொடுத்தாச்சுது. உடனே மலமலண்டு அந்த வாமனன், குள்ளனாக இருந்த வாமனன் மிக உயரமாக வளர்ந்து 1 அடி எடுத்து வச்சான், இந்த உலகம் கடந்தது. அடுத்த அடி எடுத்து வச்சான், மற்ற லோகம் கடந்தது. 3வது அடி எடுத்தால் வைக்க இடமில்லை. மாவலி சக்கரவர்த்தி தன் தலையை கொடுத்தானேன், நான் வரம் தருகிறேன் என்றால் கொடுத்தாக வேண்டும் 3 அடி. அப்பொழுது அவரை பாதாளத்துக்கே தள்ளினார் என்பது புராண வரலாறு. இப்ப ஈரடியாலே மூவுலகு அளந்து, இந்த செய்தி இருக்கு வேதத்திலே கூட காணப்படுது. காலத்தால் முந்திய எங்களுடைய சமயத்தினுடைய முதல் வேதமாகிய முதல் நூலாகிய இருக்கு வேதத்திலேயே ஈரடியாலே மூவுலகளந்தவர் விஷ்ணு என்கின்ற செய்தி வருகிறது. தச அவதாரங்களிலே இந்த வாமன அவதாரத்திலே மிக தெளிவாக சொல்லப்படும். அப்ப சிவபெருமானை விட நாராயணன் பெரியவரோ என்றால், இங்கே ஈரடியாலே மூவுலகை அளந்தாலும் அவரும் சிவபெருமானை தொழுகிறார். அடுத்தது 4 திசை முனிவர்கள். 4திசை, 4 திசை என்றால் இந்த 4 பக்கத்தில் இருக்கிற 4 முனிவர் என்று நாங்கள் எண்ணக்கூடாது. 4திசையில் இருந்து அடியவர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள் என்றால் எல்லா பக்கத்திலும் இருந்து வருகிறார் என்பது கருத்து. ஆகவே அந்த 4 திசை முனிவர் என்றால் எல்லா திசைகளிலும் இருக்கின்ற அந்த முனிவர்கள் ஐம்புலன் மலர, ஐம்புலன் எங்களுடைய 5 பேர் அறிவும் சரியா மலர என்றால் மகிழ்ந்து கொள்ள என்ற கருத்திலே கூட வருகிறது. உங்களுக்கு தெரியும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள தில்லையிலே நடராஜ பெருமானுடைய திருக்கூத்தை தரிசித்தார் என்று நாங்கள் பார்த்தோம். ஆகவே இங்கே இந்த முனிவர்கள் எல்லாம் தங்களுடைய 4 புலன்களினாலும், முனிவர்கள் 5 புலன்களினாலும் இந்த மகிழ்ச்சியிலே மலரும்படியாக வணங்குகிறார்கள். சரியா, இறைவனை சிவபெருமானை வணங்குகிறார்கள். அப்ப 4 திசை முனிவரும் 5 புலன் மலர. போற்றிசை கதிர்முடி திருநெடுமால் அன்று. அப்ப போற்றி என்பது வணக்கம் செய்கிறது, வழிபடுறது என்று கூட வரும். கதிர்முடி திருநெடுமால், நாராயணனுக்கு திருமுடி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கதிர் என்பது ஒளி வீசுகின்ற அல்லது சுடர் வீசுகின்ற அந்த முடியுடைய அழகிய நீண்ட மால். நெடுமால் என்பது நீண்ட மால். முன்னரே பார்த்தோம், அவன் ஈரடியாலே மூவுலக உயர்ந்தவன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நீராடுவோம் என்று ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய திருப்பாவையில சொல்றான். இந்தியாவிலே ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய சிலைகள், சிற்பங்கள் கூட தெளிவாக பெரிதாக செய்யப்பட்டிருக்கிறது. ஒற்ற கால நாராயணன் என்று, மற்ற காலை 3வது அடியை எங்கே வைப்பது என்று காட்டுவது போல இருக்கிறார்கள். அப்படியான திருநெடுமாலும் அன்று என்றால் முன்னொரு காலத்திலே அடிமுடி அறியும் ஆதரவு அதன். அப்ப பிரம்மா விஷ்ணுவும் தங்களுக்குள்ள தாங்கள்தான் பெரியவர் என்று சண்டை செய்த காலத்திலே சிவபெருமான் ஒருவர் தானே கடவுள். சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு இது நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை, பதி ஒன்றுதான்.
ஆகவே இவர்கள் தங்களிடம் இருக்கின்ற ஆணவ அகந்தையினாலேதான் ஒரு வகையில சண்டை செய்தார்கள். இன்னும் சொல்ல போனால் இதிலே நாராயணன் கொஞ்சம் நல்லவர், பிரம்மனுக்குத்தான் அந்த அகந்தை கூட. ஆகவே பிரம்மதேவன் தான் திருப்பார்கடலுக்கு போய் உன்னுடைய அப்பா வந்திருக்கிறேன், நீ என்ன நித்திர கொள்றாய் என்று கேட்கிறார். ஏன் பிரம்மதேவன் என்ன நினைக்கிறான்? நான் தான் படைக்கிறேன் என்று நினைக்கிறான். ஆகவே நாராயணன் நான் தான் படைக்கிறேன். ஆனா உங்களுக்கு தெரியும், நாராயணனுடைய பொக்குள் வயிற்றிலே இருந்து பொக்குள்ளே இருந்து தாமரை மலர் ஒன்று மலர்ந்து அந்த தாமரை மலர்ல தான் பிரம்மதேவன் அவதாரம் பண்ணியவர். அப்ப உண்மையில தந்தை யார் என்றால் பிரம்மாவுக்கு தந்தை நாராயண் விஷ்ணு. ஆனா மாறி சொன்னதாலதான் பெரிய சண்டையே வந்தது. ஆகவே இதை தவிர்க்கும் முகமாக சிவபெருமான் பெரிய ஒரு சோதி, ஆதியும் அந்தம் இல்லாத அரும்பெரும் சோதியை தோற்றுவித்து இந்த அடியை அல்லது முடியை யார் முதலிலேயே காண்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர் என்று ஒரு போட்டி வைச்சார். இப்ப அடிமுடி அறியும் ஆதரவு அதனில், அடியை முடியையும் நாங்கள் தேடுவோம் என்று 2 பேரும் புறப்பட்டார்கள். பிரம்மன் விஷயத்திலே முந்தினான். நான் அன்னப்பட்சி வடிவெடுத்து, பிரம்மனுடைய வாகனமே அன்னம், தான் அன்னப்பட்சி வடிவெடுத்து முடியை சென்று காணுகிறேன் என்று முதல்லே புறப்பட்டான். நாராயணன் என்ன செய்வது? அடியை காண வேண்டும். ஆகவே பன்றி வடிவாக எடுத்து, இந்த ஏனம் என்றால் பன்றி, நீங்கள் குறிச்சு வைக்கலாம். ஏனம் என்றால் பன்றி. அப்ப பன்றி வடிவம் எடுத்து மண்ணை அகழ்ந்து அகழ்ந்து சிவபெருமானுடைய திருவடியை காணுவோம் என்று போகிறார். அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடு முரண் ஏனம் ஆகி முன் கலந்து. சரியா? கடு முரண் ஏனம் என்றது இந்த இந்த கடுமையான நிலத்தையே தோண்டக்கூடிய நிலமல்ல, வெறும் மண் மட்டும் இல்ல, கீழே கல் இருக்கு, கல்லுக்குள்ள தண்ணி இருக்கக்கூடியே போக வேணும். ஆகவே பன்றி வடிவம் எடுத்தது அந்த காட்சியை அங்க கலந்து 7 தலம் உருவ இடர்ந்து பின் எய்த்து ஊழி முதல்வ சய சய என்று. அப்ப அடியை காண வேண்டும், அடியை காண வேண்டும் என்றால் ஒரு வகையிலே அது நல்ல செயல். ஏனென்றால் இறைவனுடைய திருவடியை காணுவது சிறப்பு. நாங்கள் பல பேர் கடவுளுடைய முகத்தை பார்த்தான் கும்பிடுறோமே தவிர, ஆனா இறைவனுடைய பாதத்தை பார்த்துத்தான் நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். முதல் எங்களுடைய கண் பார்வை பெருமானுடைய பாதத்துக்கு போக வேணும். அப்படியே பாதத்திலே இருந்து உயர்ந்து உயர்ந்து உயர்ந்துதான் முகத்தை கண்டு அதுக்கு பின்னால முடியாக உயர வேண்டும். அப்பதான் எங்களுடைய வாழ்க்கையும் கீழே இருந்து மேல் நோக்கி உயர்ந்து கொள்ளும். அநேகமாக இலக்கியங்களிலே கூட இறைவனை பாடுகிற பொழுது பாதாதிகேசமாக பாடுவார்கள். பாதத்தை முதல்லே பாடு, அதை நீங்கள் இலக்கியங்களில் ஒரு எடுத்து பார்க்கலாம். அந்த விநாயகர் அகவல் பார்க்கலாம். சீதக்களவை செந்தாமரை பூம் பாத சிலம்பும் பல இசை பாட, அப்பாதத்தில் அப்படியே பொன்னரை ஞான் பூந்துகிலாடை வண்ணமருங்கள் என்று மேலே உயர்ந்து போகிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆகவே நாராயண் இதுல கொஞ்சம் நல்லவர் என்றபடியினாலே, அவரிடத்திலே அகந்த குறைவாக இருந்த காரணத்தினாலே திருவடியை அறிய வேண்டும் என்ற விருப்பத்தினாலே போகிறார். திருவடியை தேடுவது ஒரு நல்லது. அப்ப பன்றி வடிவம் எடுத்து கீழே 7 உலகங்களையும் ஊடுருவ பிளந்து களைச்சு போனார். சரியா? 7 தலம் உருவ இடர்ந்து. 7 தலம் என்பது 7 உலகங்கள். இந்த பூமிக்கு கீழே 7 உலகங்கள் இருக்கிறது. சரியா? அதல விதல சுதல என்று கடைசியா இருக்கிறது பாதாள உலகம். சரியா? இந்த கொடியேற்ற திருவிழாவில சிவாச்சாரியார்கள் இந்த கொடியிறக்கத்திலே இந்த 14 உலகங்களையும் சொல்லுவார்கள். அதை போல நாங்கள் வாழுகிற பூலோகத்தில இருந்து, பூலோகம் தான் முதலாவது, பூலோகம், வரலோகம், அகர்லோகம், தவர்லோகம் என்று சத்தியலோகம் வரை மேல 7 உலகம் இருக்கிறது. மொத்தம் 14 உலகம். அபிராமி பட்டர் சொல்லுவார், பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவள். அப்ப தெளிவா தெரியும். சில பேர் அதை 7 உலகம் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் சில பேர் சொல்லுகிறார்கள். அதுல சில நேரம் மேலாம் உலகத்தை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொண்டு கீழே பாக்கினமும் தெரியாது. ஆனா 14 உலகம். சரியா? 14 உலகம் மிக முக்கியமானதாக அமைஞ்சிருக்கிறது. அப்ப இதையும் நாராயணன் 7 தரம் உருவ இடந்து பின்னைத்து ஊழி முதல்வன். சரியா?
ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடையில் ஊரம்பாவாய் என்று திருவம்பாவையிலையும் வருகிறார். சிவபெருமான் தான் ஊழி முதல்வன். ஊழி காலத்துல தனியாக நிற்பவன் வேறு யாரும் இல்லை. தனியாக நிற்பவன் சிவபெருமான் மட்டும். ஆகவே அவன் ஊழி முதல்வன். அப்ப ஊழி முதல்வனை போற்றுகிறார். சய சய இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். தமிழ்ல சய சய என்றுதான் சொல்லுகிறார்கள். உண்மையா சய என்பது ஜெய, ஜெய என்பது ஜெயம், வெற்றியை குறித்து ஜெயம். சரியா? அப்ப ஜெயம் ஜனாதிபதியை தமிழ்ல சனாதிபதி என்று சொல்லுவார். சனத்தை ஜனங்கள் என்றுதான் நாங்கள் சொல்றோம். அப்ப சனங்கள் என்று நடைமுறையில இருக்குது. அப்ப ஜனம், அப்ப ஜனாதிபதி. ஆனால் இந்த ஜெயம் என்பது ஜெயம் அல்லது ஜெயம் என்பது வெற்றி. இது திருவாசகத்துல பல இடங்கள்ல வருகிறது. தமிழ்ல இதை சய சயன்று இருப்பதனால இந்த இளந்தலைமுறையினர்கள் அல்லது தமிழை ஆழமாக படிக்காதவர்களுக்கு இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேணும். பின்னால திருச்சதகத்தில கூட ஒரு பாடல்ல சய சய போற்றி என்று சொல்லுகிறார். போற்றியோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோம் நமச்சிவாய புகலிடம் புரிதொன்றில்லை, போற்றியோம் நமச்சிவாய புறம் என்னை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமச்சிவாய சய சய போற்றி போற்றி என்று வருகிறது. நான் சொற்பொழிவு செய்கிற பொழுது சய சய என்று சரியாக படித்துவிட்டு அதை ஜெய ஜெய என்று நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஏனென்றால் அந்த ஜெயம் வெற்றி, வெற்றி என்பது மிக முக்கியமானது. அதை போல இங்கே ஊழி முதல்வ சய சய என்று, சரியா, ஆரை? சிவபெருமானை இந்த நாராயணன் போற்றுகிறார். ஊழி காலத்தின் முதல்வராக அழிவின்றி நிற்கின்ற தேவரீருக்கு வெற்றி, ஜெயம் என்றால் வெற்றி, வெற்றி வெற்றி என்று சொல்லி பாடி பரவி போனாலும் அந்த சிவபெருமானுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள் இரண்டையும் நெடிய கடல் சூழ்ந்த நில உலகத்தின் கண்ணே சரியே நாராயணனால கண்டுபிடிக்க முடியவில்லை. சரியா? அப்ப எல்லா உலகங்களையும் ஒருங்கே ஒடுக்குகின்ற அந்த பேரொடுக்க காலம், அது முற்றளிப்பு. 2 ஊழிக்காலம் இருக்கு, சிற்றூழி பேரூழி. பேரூழியிலையும் இந்த சிவபெருமான் மட்டும்தான் இருக்கிறார். அப்ப சிவபெருமானுடைய திருவடிகளும் இருக்கும். ஆகவே அங்கேயும் தெளி காண முடியாமல் போன பொழுது நாராயணன் என்ன செய்கிறாராம்? பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓதுகிறாராம். சரியா? பஞ்சாட்சர மந்திரத்தையும் திருமால் திருவைந்தெழுத்தோதி வழிபடத்தான் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்கிறார். நீ தேடி காண முடியாது, ஆகவே மீண்டும் வா என்று அங்கே காட்சி கொடுக்கிறார். அதைத்தான் அங்கே சொல்றார். ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வார்கடல் உலகினில். அப்ப அதை வழுத்துவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அப்ப நாங்கள் எல்லாரும் இறைவனுடைய திருவடியை வழுத்தி வாழ்த்தி கும்பிடுவதற்கு எளிதாக, சரியா, எளிதாக என்றால் ஆங்கிலத்துல சிம்பிள் என்று சொல்லுவார்கள். சரியா? அதாவது சாதாரணமாக, சரியா, எளிமையாக, சரியா, நாங்கள் வழிபடக்கூடியதாக வார்கடல் உலகினில், இந்த கடல் சூழ்ந்த நில உலகத்தில யானை முதலாக எறும்பு ஈராய ஊனமில் யோனி. சரியா? யானை என்பது மிகப்பெரிய ஒரு உயிரினம், பெரிய உடலை கொண்ட ஒரு உயிரினம். எறும்பு, எறும்பிலேயும் நுள்ளான், சின்ன இருக்கு என்ன நுள்ளானும் எறும்பு. அதாவது மிகச்சிறிய உயிரினம், கண்ணால காணக்கூடிய மிகச்சிறிய உயிரினம் என்று ஒப்பிட்டு சொல்லுகிறார். யானை முதலாக எறும்பு ஈராக. சரியா? இவ்வளவு உயிரினங்கள் இந்த உலகத்துல இருக்குது, உலகத்துல வாழுகிறது. பல வகையான உடலமைப்பு. இதைத்தான் சைவ சித்தாந்தம் சொல்லிச்சது. 84,100,000 யோனி பேதமான உயிர்கள் இருக்கிறது. உடம்புதான், இங்க உயிர் அல்ல, அது உடம்புதான். நாங்கள் உயிர் தான் சொல்ல வேணும். ஆனா 84,100,000 யோனி பேத உடல்கள் இருக்கிறது. சரியா? அப்ப இந்த 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 உயிரினங்கள் எல்லாம் பிறந்திருக்கிறது, கொஞ்ச காலம் வாழுகிறது, மீண்டும் என்ன செய்கிறது?
இந்த உடம்பை நீக்கி கொள்ளுகிறது. ஆகவே இந்த உயிரினங்கள் பிறக்கின்ற காலத்திலே அதற்கு பல துன்பங்கள் வரும், பல வேதனைகள் வரும். அதனால அழிஞ்சு போகிற தன்மை இருக்கிறது. சரியா? நாங்கள் பிறந்த பிறகு சாவை பற்றி தான் கனவே சிந்திக்கிறார்கள். 6லும் சாவு 100லும் சாவு என்று. சரியா? ஆனால் இந்த எங்களுக்கு எப்ப வருமென்று தெரியாது. ஆனால் அதை தெரியாமல் கூட நாங்கள் எத்தனையோ பெரிய திருகுதாளங்களை எல்லாம் செய்து கொள்ளுகிறோம். வள்ளுவனார் தெளிவா சொன்னார், இன்றிருப்போர் நாளை இருப்பது அல்ல உண்மை. சரியா? இன்றிருப்போர் நாளை இருப்ப மாட்டான், அது உண்மை என்று சொல்லலாம். சரியா? அப்ப நெர்லன் உலரொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்தது இந்த உலகம். இப்ப சொன்னார் எங்களுடைய கமலஹாசன் சார், உண்மையிலே சைவ இப்ப இறுதி காலங்களிலே தேர்வு செயலாளராக இருந்து நல்ல பணியாற்றியவர், நல்ல நிர்வாகஸ்தன். கடந்த 19ஆம் தேதி நான் நினைக்கிறேன் தேர்வு செயலாளராக நியமிங்கன்னு சொல்லி புதிய தேர்வு செயலாளர் ஒருவர் நியமிச்சாச்சு. அதுக்கு பின்னாலே கடந்த வாரத்துக்கு முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் கூட்டத்தில் எல்லாம் சந்திச்சு கதைச்சு நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருந்தவர். விதிவசம் என்பது நாங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பொறுப்புகள் எல்லாம் ஒப்படைச்சு போட்டு சந்தோஷமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிறார். அதெல்லாம் தெய்வீகம் அங்க வேலை செய்யவன். நாங்கள் என்ன சொன்னாலும் தெய்வீகம் வேலை செய்யவன். ஆகவே ஒரு இறப்பு என்பது நாங்கள் பிறந்த பிறகுதான் பல பேர் இறப்பை பற்றி நினைக்கிறோம். ஆனா பிறக்க முதலே இறப்பு இருக்கு. தாயினுடைய வயிற்றிலே எத்தனையோ குழந்தைகள் இறந்து பிறக்கிறதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க. அப்ப மணிவாசகர் இதெல்லாம் பெரிய ஒரு 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 வயலட்சி என்ன உயிரியல் அல்லது மருத்துவம் சம்பந்தமான சிந்தனைகளை சொல்லுகிறார். அதுல ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும், உள்ளுக்கு இருக்கின்ற வினைகளில இருந்து நாங்கள் பிழைச்சு வந்திருக்கிறோம். மேல நாங்கள் ஒவ்வொருவரும் சிவபெருமானுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதெல்லாம் சொல்றார். மானிட பிறப்பத்தான் இதுல சுருக்கம் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். சரியா? ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும். அப்ப உங்களுக்கு தெரியும், மானிட பிறப்பில மாதாவினுடைய கருப்பைக்குள்ள சரியா விந்து செல்லுகிறார். விந்து உங்களுக்கு தெரியும் ஒரு கலத்தை உடைய சிறிய நுண்ணங்கி போன்றது. இப்ப எத்தனையோ விந்து, சரியா 120 மில்லியன் என்று சொல்லுவார்கள். அப்படி விந்து போகிற பொழுது அதுல ஒரு விந்து தான் போய் கருக்கட்டிக்கொள், ஒரு விந்து தான் போய் அங்க கருக்கட்டுகிறது. அப்ப ஏனைய விந்துகள் அந்த விந்தை தாக்காமல் அந்த கருக்கட்டின உடனே அந்த பாதை அடபடுகிறது. சில நேரம் அடபடாமல் போகும். உங்களுக்கு தெரியும் எத்தனையோ பேர் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறார்கள். அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கிறது. அப்ப மணிவாசருடைய இந்த தெய்வீக சிந்தனைக்குள்ளால பாருங்க இவ்வளவு மருத்துவ சிந்தனை இருக்கிறது. அப்ப மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் அந்த அந்த போராட்டம் ஒன்று, செருவு என்பது யுத்தகலம் என்று சொல்லுவார்கள். அங்கே பல விந்துக்கள் போராடி அதுல இருந்து பிழைச்சு கருக்கட்டி விட்டது. அதுக்கு பின்னால ஒரு மதி தான்றியில் இருமையில் பிழைத்தும். சரியா? ஒரு மைல். அப்ப முதலாவது திங்கள். சரியா? முதலாவது திங்கள் என்பது முதலாவது மாதம். ஒரு மதி என்பது திங்கள். திங்கள் என்றால் சந்திரன் நினைக்க கூடாது, இங்கே அது மாதத்தை குறிக்கிறது. முதலாம் மாதத்திலே இது ஒரு தான்றிக்காயினுடைய வடிவத்தை ஒப்பிட்டு, அந்த தான்றி என்பது அந்த தான்றிக்காயினுடைய வடிவத்தை அந்த கரு அதை போல வடிவினை ஒப்பதாக இருக்கும். இப்படி இருக்கிற காலத்துல இன்னும் ஒரு கரு வந்து அந்த கருவை அழிக்க பார்க்கலாம் ஒரு மாதத்துக்குள்ள. அந்த நிலையிலையும் இந்த கரு பிழைக்க வேணும். அப்ப ஒரு மதித்தான்றியில் இருமை வேறு வேறு வந்து அதுல கூட பிழைச்சோம் நாங்கள் பிழைச்சோம். நாங்களாம் அதை கடந்துதானே இன்றைக்கு வந்திருக்கிறோம். அடுத்தது இருமதி விளைவில். இருமதி என்பது வந்து 2ஆம் திங்கள். சரியா? அப்ப 2ஆம் தின்றத்தில இந்த கருவினுடைய தோற்றம் இருக்குதானே, அது
ஒரு ஒன்றுபட்ட தன்மையாக இருக்கும். சரியா? அந்த ஒன்றுபட்ட தன்மையில இருந்து தப்பி பிழைச்சது. சரியா? இருமையில் பிழைச்சு. மும்மதி தன்னில் அம்மதம் பிழைத்து. அப்ப மும்மதி என்பது 3வது மாதம். உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுவார், ஒரு தாய் கருவுற்று இருக்கிற காலத்துல முதல் 3-4 மாதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அவர்களுமையான வேலை செய்யாமல் மனம் வேதனைப்படாமல் இருக்கணும் என்று இன்றைக்கு வைத்தியர்கள் சொல்லுகிற நிலை அன்றைக்கு மணிவாசக பெருமான் மிக தெளிவாக நமக்கு எடுத்து காட்டினார். ஆகவே இந்த 3ஆம் திங்கள்ல தோன்றுகின்ற அந்த மத நீர், ஒரு மத நீர் கருப்பைக்குள்ள வரும். அந்த மத நீர் அமுக்கம் இருக்கிறார். சரியா? அந்த அமுக்கத்தில இருந்து தப்பியும் 3ஆம் திங்கள்ல அதுல இருந்து தப்பியும். அதுக்கு பிறகு 4ஆம் திங்கள்ல அந்த நீர் நல்ல கருப்பு நீராக மாறும். சரியா? கருப்பைக்குள்ள கருப்பு. அப்ப அந்த கருப்பு நீர் ஒரு பெரிய இருளாக இருக்கும். ஆகவே இரு திங்கள், 2 4 இரு திங்களில் பேர் இருள் பிழைத்தும். அடுத்தது 5 திங்கள். 5 திங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும் 5ஆம் மாதம். அப்ப 5 திங்கள்ல சரியா சாதல் பெரும் என்று சொல்றார். சரியா? அது சில பேருக்கு இப்ப எல்லாமே தான் இறைவனுடைய செயல். அந்த ஆன்மா செய்த புண்ணிய வசங்கள் நாங்கள் கண்மம் மறுபுற படிச்சிருக்கிறோம். எங்களுடைய வினை கோட்பாடு படிச்சிருக்கிறோம். அப்ப 5 திங்களில கூட அந்த கரு சாகுவதற்கு சாத்தியம் அதிகமாக இருக்கிறது. ஆகவே அதிலே இருந்து தப்பியும். சரியா? 5 திங்களில் முஞ்சுதல் பிழைச்சும். அது கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர தொடங்குது. 6 திங்களில் ஊர் அலர் பிழைத்தும். சரியா? அப்ப 6வது மாதம் இந்த கருப்பை நெருக்குப்படும். ஏன்? குழந்தையின் இந்த கரு வளர வளர நெருக்கப்படுகிறது. அப்படி நெருக்கப்படுற பொழுதுதான் சில பேருக்கு இந்த கைகால் சொத்தியா வாரதுல இருந்து என பிரச்சனைகள் வருகுது. சரியா? அப்ப அந்த துன்பத்தில இருந்து தப்பியும் 7வது திங்கள். இந்த 7வது திங்கள் எனக்கு இந்த விஞ்ஞானம் பெருசா இதுல தெரியல. மருத்துவ சிந்தனை. இந்த 7வது திங்களில இந்த குழந்தை கருவில இருக்கிற அந்த குழந்தை கொஞ்சம் இடம் மாறும். மாறுகிற பொழுது அது கருப்பையிலிருந்து வெளியிலே வரக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. வெண்டை நாங்கள் சில பேரை சொல்லுவோம் குறமாதத்துல பிறந்த வேலை இப்ப கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பராமரிக்கிறார்கள். அந்த காலத்தில் அது கிடையாது. அது பராமரிச்சாலும் தப்புமோ இருக்குமோ முடியுமோ என்றது எங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த அந்த 7வது திங்கள்ல அந்த குழந்தை கருப்பைக்குள்ளால வெளியில வந்து உயிரை மாய்த்து கொள்ளுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே 7ஆம் திங்கள்ல நிலத்தில வந்து பிறத்தல் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதிலையும் தப்ப வேணும். ஏன்? சரியாக வளர்ச்சி பெறவில்லை. அப்ப அதிலையும் தப்போம். அப்ப 7 திங்களில் தாழ் புவி. புவி என்பது பூமி. சரியா? பூமியில வந்து விழாமல் அது உள்ளுக்கு இருந்து பிழைச்சு. அடுத்தது 8ஆம் திங்கள். 8ஆம் திங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் 8வது மாதம். அங்கேயும் பல துன்பங்களை அனுபவிக்க வேண்டியேன். கரு வளர 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 சரியா தாயினுடைய வயிறு கருப்பை ஓரளவுக்குத்தான் இடம் கொடும். அவை அந்த பிள்ளை அதையெல்லாம் தாண்டி தள்ளித்தான் வளர வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவேதான் அந்த கட்டம் என்று சொல்றார். சரியா? கட்டம் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப கட்டமும் பிழைத்தும். சரியா? அப்ப 8 திங்கள்ல கட்டம். அதே போல 9வது திங்களில சரியா இந்த குழந்தை தாயோட சரியாக கஷ்டப்படும். சரியாக கஷ்டப்படுது. அப்படி கஷ்டப்படுற காலத்துல அந்த தாயினுடைய துன்பத்தில் இருந்து அது தப்ப வேணும். அப்போ 9லே வருதரு துன்பமும் பிழைத்து. இப்போ 9 மாதமும் சும்மா சாதாரணமானது அல்ல. அதுக்குள்ளால இருந்து சரியா கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தக்க தசமதி தாயோடு தான் படும். 10வது மதி. தசம் அண்டா 10. சரியா? 10 தசம் இல்ல 10. தச என்றா தான் 10. உண்மைன்னா வராது. தச என்றா 10. சரியா? அப்ப தச மதி என்பது 10வது மாதம். தாயோடு தான் படும். உங்களுக்கு தெரியும் பிரசவ வேதனை என்பது ஒரு பொல்லாத வேதனை.
சரியா? அப்ப அந்த பிரசவ வேதனையில தாய் மட்டும்தான் கஷ்டப்படுறா இல்ல, அந்த குழந்தையும் கஷ்டப்படுகிறது. ஆனா குழந்தை படுகிற வேதனை யாருக்கும் தெரியாது. குழந்தை படுகிற வேதனை யாருக்கும் தெரியாது. அப்ப தாயோடு தான் அந்த குழந்தை கஷ்டப்பட வேணும். ஆகவே தாயோடு தான் படுகின்ற துக்க சாகர துயரிடை பிழைத்து, அப்ப அந்த நேரத்தில கூட இந்த குழந்தை சரியாக கஷ்டப்படுகிறது. அப்படி கஷ்டப்பட்டு அந்த துக்க சாகரத்தில இருந்து அந்த குழந்தை பிழைக்குது. அப்படி துக்க சாகரத்தில இருந்து அந்த குழந்தை பிழைக்க, அப்ப தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைது. அப்ப அப்படியான துன்பத்திலே இருந்து இந்த குழந்தை பிழைக்குது. குழந்தையன் இந்த குழந்தையல்ல, நாங்களும் தான் மானுட பிறப்புன்னு சொல்லியாச்சுது. அப்ப நாங்களும் தான் அதுக்குள்ள அம்பிட்டு கொள்ளுகிறோம். அப்ப நாங்களும் அந்த துன்பத்தில இருந்து தப்பித்தான் வந்திருக்கிறோம். அது ஒரு கடுமையான நிலை. அப்ப 10ஆம் திங்கள் சரியா பெரும் கடல் போன்ற பெரிய ஒரு துன்பமான காலம், அதுல இருந்து பிழைத்து நாங்கள் வந்திருக்கிறோம். அடுத்தது, ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பல பிழைத்தும். சரியா? அப்ப அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் வளர்ற காலத்துல உங்களுக்கு தெரியும், குழந்தை பிள்ளைகளுக்கு எத்தனையோ வருத்தங்கள் வருகிறது. ஏன் இவ்வளவு நாளும் தாயினுடைய கருவறை இருந்த பிள்ளை இந்த உலகத்துக்கு வந்த உடனே வெப்பத்தை உணருது, குளிர உணருது, கண்ணால பாக்குது, இப்படி கன விஷயங்கள் இருக்கு. சாப்பாட்டை வாயால் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப குழந்தைகளுக்கு எத்தனையோ நோய் வர்றது தெரியும் உங்களுக்கு. அப்ப அப்படியான துன்பங்களில இருந்து பிழைச்சு. சரியா? அப்ப ஒவ்வொரு பருவம் இருக்கு, வளர்ச்சியில ஒரு பருவம் இருக்கு. சரியா? ஆண்டுகள் தோறும் அண்டார். இவ்வளவு நேரமும் மாதத்தை பற்றி கதைச்சவர் இப்ப ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை. சரியா? ஆண்டுகள் தோறும் எத்தனையோ வகையான துன்பங்கள் வரும். அப்ப துன்பம் பெறுற பொழுது உங்களுக்கு தெரியும், அங்க பொருளை சேர்க்கிற வேலை இருக்கிறது. சரியா? அப்படி பொருளை சேர்க்கிற பொழுது துன்பம் பெறும். உணவுக்காக துன்பப்படுவார்கள், மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு துன்பப்படுவார்கள், மனம் கவலைப்படும்படியாக கன விஷயங்கள் நடைபெறும். சரியா? அப்ப இவற்றிலே இருந்தும் பிழைத்து, சரியா, காலை பொழுதில ஒரு பெரிய துன்பம் என்னன்னா, இந்த மலசலம் கழிக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். சரியா? அப்ப காலையில தான் மலசலம் கழிக்கிற பொழுது ஒரு பெரிய துன்பத்துக்குள்ளே ஆளாக வேண்டும். மத்தியான வேளையில சாப்பாடு நல்லா பசிக்கும், மத்தியானம் நல்லா பசிக்கும். மத்தியானத்துல தான் கூட சாப்பிட வேண்டும். சரியா? எங்களுடைய கலாச்சாரம் அல்லது பண்பாட்டுப்படி உங்களுக்கு தெரியும், மத்தியானம் தான் நாங்கள் நிறைய சாப்பிட்றது அல்லது நிறைய கறி வச்சு சரியா சோறு சாப்பிட்றது எல்லாம் தெரியும். அதை மணிவாசகர் அங்க தெளிவா சொன்னார். இது என்னென்னு சொல்றது, உடலியல் ரீதியாக மருத்துவ ரீதியாகவும் அது சரியாக இருக்கிறது. ஆகவே இந்த உச்சி பகற்பொழுது பசியால வருத்தம் வரும். அடுத்தது, இராக்காலம் வந்தால் இந்த தூக்கம். சரியா? இப்ப இரா காலத்துல தூக்கம் ஒரு பிரச்சனை. நான் இப்ப ஒரு 5-6 நாள் கொஞ்சம் நித்திர குறைவு, விலை குறைவு. சரியா? அப்ப தூக்கம் இல்லாட்டால் அதனால பெரிய கஷ்டம் இருக்கு. அப்ப இரா காலத்துல தூக்கத்தில இருந்து பிழைக்கிறதும் ஒரு பெரிய சிக்கல். பாருங்க இந்த வரிய காலை மலமோடு கடும் பகல் பசி நிசி. நிசி என்பது நடுநிசி, அது நள்ளிரவை குறிக்குது. வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும். சரியா? அப்ப இந்த 3 பொழுது மட்டுமல்ல, மற்ற காலங்களில ஊர்ல பயணம் போவியல், வெறிவியல். சரியா? போக்குவரத்தில் எவ்வளவு துன்பம் இருக்குது. சரியா? இப்பதான் நாங்கள் இந்த வாகனம் ஆக்சிடென்ட் சொல்றோம். ஆனா அந்த காலத்திலையும் பயம் இருக்கும். திருடர்கள் இருந்தார்கள், ஏனைய விலங்குகள் வந்து தாக்கும். சரியா? இப்பத்திய போல வசதி வாய்ப்பு இருக்காது. அப்ப அப்படியான துன்பங்களில, சரியா, யாத்திரை என்பது பயணம். சரியா? வீட்டில் ஒரே இடத்துல இருக்கலாதானே. சரியா? அவ யாத்திரை போகைக்குள்ள இப்ப மாதிரி வசதி இருக்காது, எங்கும் ஒரு வாசல் இருக்காது, காடுகளுக்குள்ளால கரம்பைகளுக்குள்ளால எல்லாம் போக வேண்டிய தேவை இருக்கும். சரியா? அப்ப அந்த யாத்திரையிலையும் நாங்கள் பிழைக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மயில். சரியா? இந்த நம்ம வேறு இடத்துல வருது, இதுலயே வருது, கூத்தனை அங்கலாம் வருது, கூத்தனை. அதாவது பெண்களினுடைய அந்த கண் பார்வையிலிருந்து தப்புறது, அது ஒரு பெரிய பிரச்சனை.
சரியா? இளமை காலம் உங்களுக்கு தெரியும், என்ன டீனேஜ் பருவம் என்று சொல்லுவார்கள். அந்த இடத்துல பெண்களுடைய காம வலையில விழுந்து, சரியா, இளவயது திருமணங்கள் எல்லாம் இன்றைக்கு நடைபெறதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ துன்பங்கள் கஷ்டங்கள் நடைபெறதை பார்க்கிறோம். அப்ப அப்படியான அந்த துன்பங்களில இருந்து பிழைக்கணும். நீங்கள் பல பேர் அப்படி தப்பி இருக்கிறீர்கள் என்றால் உண்மையில உங்களுக்கு இறைவனுடைய அருள் கிடைச்சிருக்கிறது. அப்ப அப்படியான அந்த துன்பங்கள்ல இருந்து சரியா பிழைக்கிற அப்ப கரிய கூந்தலும் சிவந்த வாயினையும் சரியா உடைய அந்த பெண்களுடைய ஆசையில இருந்து சரியா பிழைக்கிறது. சரியா? கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார் மயில். சரியா? அப்ப ஐயா கார்காலத்துல ஆண்களின் கண் பார்வையில இருந்து பெண்கள் தப்பினதே அப்படி சொல்லக்கூடாது. அதிலே அவர் மணிவாசகர் தான் ஆனந்தபடியால் அப்படி சொல்லி இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. சரியா? சரி, இவர் சொன்னதைதான் நான் இதுல சொல்ல வேணும். மாறியும் இருக்கு. சரியா? அதுல இப்ப இந்த அபிராமிப்பட்டர் 16 வகையான பேரை சொல்லுகிற பொழுது அன்பு அகலாத மனைவி என்றுதான் சொல்றேன். சரியா? அன்பகலாத மனைவியும் அன்பகலாத மனைவி என்றது அங்க அவர் ஆணாக இருந்தபடியால் அப்படி சொன்னாரோ என்னமோ அது எங்களுக்கு தெரியாது. அது கொஞ்சம் அருளாளர்களுடைய பக்குவம் எப்படி இருக்கோ எனக்கு தெரியாது. ஆனால் மணிவாசகர் வேற வேற இடங்கள்ல இதை பற்றி சொல்லி இருக்கிறார். சரியா? அதாவது பெண்களுடைய அந்த காம விலைக்க விழுந்துட்டால் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ள வர முடியாது என்று அவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அது மாறியும் நாங்கள் ஆண்களையும் பார்த்து கொள்ளலாம், அதுல பிரச்சனை இல்லை. அப்ப கார்காலத்துல இந்த ஆண்மயில் போல, இந்த ஆண்மயில் என்ன செய்யும்? கார்காலத்திலே அதை ஆடி சரியா உங்களுக்கு தெரியும், மழை வந்தால் மயில் ஆடி பெண்மயிலை அழைக்கும். சரியா? அது மட்டுமல்ல, அந்த மயிலுக்கு ஒரு மென்மைத்தன்மை இருக்குமாம். கார்காலத்துல அந்த மயிலுக்கு ஒரு மென்மைத்தன்மை இருக்கும். அந்த மென்மையில இருக்கிற போல இந்த பெண்கள்கிட்ட இருக்கிற மென்மைத்தன்மையான இந்த பெரிய ஒரு பெருத்தலோட சரியா களிப்பு கொண்டு இருக்கிற அந்த நிலை. சரியா? அப்ப கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மை ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து. சரியா? அப்ப இப்படியான துன்பங்கள் வருகிற பொழுது சரியா அந்த 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 காம வலைக்குள்ள அகப்படுவார்கள். அப்படி அகப்பட்டு களிப்புற்றால் சரியா இறை சிந்தனை எங்களுக்கு வராது. உலகியல் சிந்தனையோட இல்லற வாழ்க்கையோட லௌவீகத்தோட இருந்து விடுவோம். சரியா? உங்களுக்கு தெரியும், இந்த ராமகிருஷ்ண மிஷன்ல இருக்கிற துறவியல் திருமணம் ஆகக்கூடாது. ஏன் திருமணம் ஆகக்கூடாதுன்னா, ஒன்று அவர்கள் பற்ற நீக்க வேணும். 2வது அவர்கள் திருமணமானால் அவர் தன்னுடைய குடும்பம், பிள்ளை, மனைவி, மச்சான், மாமன் என்று இருப்பார்கள். பொதுவாக அவர்களால பணி செய்ய முடியாது. ஆகவேதான் அவர்கள், ஆனால் சைவ சமயத்தின்படி உங்களுக்கு தெரியும், அங்க வேதங்களிலே சொல்லப்படுது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், பனப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று இல்லறத்துக்குள்ள வந்துதான் அதுக்கு பின்னால துறவரத்துக்கு போகணும். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று கூட எங்களுக்கு வடிவாக எடுத்து காட்டி இருக்கிறார்கள். அதுல ஒரு விடயம் என்னவென்றால், இப்ப உங்களுக்கு தெரியும், கோயில்ல குருக்கள் ஐயா என்றால் ஆச்சாரிய அபிஷேகம் பெறுற குருக்கள் ஐயா திருமணமாகி குழந்தைகளை பெற்று ஆசையை அனுபவித்து ஆசையை நீக்கிய பிறகுதான் அவர்கள் குருக்களாக வேண்டும், ஆச்சாரிய அபிஷேகம் பெற வேண்டும். பெற்ற பிறகுதான் அவர்கள் இறைவணியில நின்று கிரியைகளை செய்வார்கள், பரார்த்த பூசை. அப்ப அந்த இப்ப சின்ன பிள்ளைகள் எல்லாமே ஏதோ என்ன சொல்ற ஒரு போமாற்றி ஒரு சடங்கு போல ஆச்சாரிய அவசரம் செய்யணும். என்றாலும் திருமணம் செய்த பின்னால்தான் அந்த ஆச்சாரிய அவசரம் செய்யற ஒழுங்குமுறை இன்றைக்கும் இருக்கிறது. அதுக்கு முதல் ஆச்சாரிய அவசரம் செய்யறது மிக குறைவு. சரியா? அப்ப அந்த பெண் ஆசை என்ன செய்யும்? ஆன்மீகத்துக்குள்ள போக விடாமல் தடுத்து கொள்ளும் என்பது இங்கே எடுத்து காட்டப்படுகிறது. அப்ப நெருங்கி களிப்பு கொண்டு பட்டி அரும்படி, அந்த களிப்பினால உடல் வளர்ச்சி இருக்குமா? சரியோ? பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் உடல் வளர்ச்சி இருக்கிறது.
அதனாலதான் பாருங்க, உள் மதர்த்து, மதத்தை என்ன வேண்டாம், அந்த கச்சு ஆறும். கச்சன்றது இடுப்பில கட்டி இருக்கிற உடையையும் சொல்லலாம். சரியா, உடைக்குத்தான் வருது, வெளிற்றும் கச்சுத்தான். சரியா, கச்சாக நாகம் அணிந்திருக்கிறார் பிள்ளையார் வைரவர் என்று சொல்லுவார்கள். அதாவது பட்டிகை, பட்டிகை என்று உரியாசர் சொல்றார்கள். அப்ப அது அறுதண்டால் உடம்பு பெருக்குது என்பது கருத்து, உடம்பு பெருத்து கொள்ளுகிறது. சரியா, அப்ப அப்படியான அந்த துன்பத்திலே இருந்தும் நீங்க வேண்டும். கச்சு அற நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து. சரியா, கதிர்த்து முன் பனைத்து. அப்ப இப்படியாக வீசி பருத்த இடுப்பானது இழைப்புற்று வருந்தாமல் பக்கங்களிலே படர்ந்து, சரியா, பக்கங்களையும் அது படரும், தனியா முற்பக்கம் மட்டும் வயிறு பக்கங்களையும் இடுப்பு பெருத்து வளர்கிறது. கதிர்த்து முன்னால பனைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து புடை பரந்து. சரியா, அப்படி வளர்ற பொழுது ஒரு துன்பம் இருக்குது, மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா, பெரிய உடம்பெல்லாம் இருந்து எழும்புறது கஷ்டமா இருக்கும், மூச்சு விட கஷ்டமா இருக்கும். ஆகவே இப்படியான இடத்துல இருக்கிற வருகிற துன்பங்களும் இருக்கிறது. அடுத்தது, ஈர்க்கு இடை போகா இளமுலை மாதர்தம் கூத்த நயன கொள்ளையில் பிழைத்தும். திரும்பவும் அதை சொல்லுகிறார். சரியா, ஈக்கு கூட புக முடியாத இளமுலைகளை கொண்ட அந்த மாதர்களுடைய பார்வை கூத்த நயன கொள்கை. நயனம் என்றா கண். அப்ப நயனத்தினுடைய அந்த பார்வை, அந்த பார்வையை கொள்ளை என்று சொல்றாரு என்றா அந்த பார்வை பார்ப்பவனை கொள்ளை அடிச்சு விடும். சரியா, அப்ப மகளினுடைய அந்த மிகுதியான கண்களினுடைய அந்த சூறை என்றால் அவர்கள் பற்றி கொண்டு போகிடுவார்கள் அந்த கொள்ளையில இருந்து பிழைச்சும். பித்த உலகர் பெருந்துறை பரப்பினில். சரியா, பித்த உலகர் பெருந்துறை பரப்பினில். சரியா, இதுல ஒரு விஷயம் என்னென்றால், நாங்கள் உலகத்திலே உங்களுக்கு தெரியும் சித்தர்களை என்னன்னு சொல்ற விசரன் பித்தன், யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரியும் என்ன செல்லப்பா சுவாமிகளை விசர் செல்லப்பான்னு அழைச்சார். அப்ப இறைத்துவத்தில இருந்து இறையின்பத்தை அனுபவிப்பவர்களுக்கு இந்த உலகியல்ல இருப்பவர்கள் பார்த்தால் இவனுக்கு பித்து பிடிச்சிருக்குன்னுதான் நினைப்பான். சரியா, அப்ப உலகத்தவர் இப்படி பித்து பிடிச்சிருந்து பேசுவார்கள், ஏசுவார்கள், நையாண்டி பண்ணுவார்கள். சரியா, அப்படியான துன்பத்தில இருந்தும் பிழைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்ப பித்த உலகருடைய பெருந்துறை பரப்பினில், பெருந்துறை என்பது இங்கே சொல்றாங்க பெரிய நீர்த்துறைகள் இருக்குதானே சுத்தி வர, அப்படியான இடத்திலே சரியா அந்த மதச்செருக்கு ஒன்றிருக்கும். சரியா, மதச்செருக்கு உடைய அந்த ஆண் யானை, மதச்செருக்குடைய ஆண் யானை தான் பெரிய அவாவை கொண்டு, சரியா, பெரிய விருப்பத்தை கொண்டு என்ன செய்யும், துன்பப்படும். அப்படியாக இங்கே உலகத்துல வாழ்ற மனிதர்களுக்கும் துன்பம் வரும். சரியா, அந்த மத்த களிறு எனும் அவாவிலை, மத்த களிறு எப்படி அவாவில தெரியுதோ, சரியா, பெருந்துறை பரப்பில அதை போல இருக்கிற ஒரு அவாவில தெரிகிறதுல இருந்தும் பிழைச்சு, அடுத்த கல்வி என்னும் பல்கடல் பிழைத்து. தெரியும் கல்வி என்ன, சில மாணவர்கள் சொல்லுவார்கள், அப்பா சரியா சோதனை முடிஞ்சது என்றால் ஒரு நிம்மதி, ஒரு கரி எறியாய், பேந்து அடுத்த சோதனை, பேந்து அடுத்த சோதனை, இப்படி. அப்ப கல்வியும் ஒவ்வொன்று ஒன்றா படிச்சு 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 வரைக்குள்ள அதை தாண்ட வேண்டிய தேவை. பல கடல் என்று சொல்ற கல்வி உண்மையில கடலை விட பெரியதானே. ஆகவே ஒவ்வொரு வகுப்பு படிக்கிறதுல இருந்து வேண்டுபட்ட படிப்புகள் அப்படியே படிப்புன்னு இப்ப நீங்கள் கூட சித்தாந்தத்தை படிச்சீர்கள், இப்ப திருவாசகத்தை படிக்கணும்னு படிக்கிறீர்கள். இப்ப திருவாசகத்தை படிச்சு முடிஞ்சால் ஒரு கடலை கடந்த மாதிரி. அப்ப திருவாசகத்துல நீ 51 பகுதி இருக்குது, ஒவ்வொரு பகுதியும் முடிஞ்சாலே ஒரு பெருமூச்சு வரும், அதாவது மகிழ்ச்சியும் கொடும், நாங்கள் படிச்சு முடிச்சுட்டோம். சரியா, என்ற ஒரு மகிழ்ச்சியும் வரும். அப்ப கல்வி என்பது பல்கடல். ஆனா உண்மையில பின்னால வந்த அருளாளர்கள் அல்லது ஆராய்ச்சியாளர் சொல்றார், கல்வி என்பது இந்த சமய கல்வி ஆன்மீக கல்வியை சொல்லவில்லை, இந்த உலகியல் கல்வி. உலகியல் கல்வி வேறு பாடங்கள் இருக்குதானே. ஒருதன் பொருளாதாரத்தை படிக்கிறான் என்றால் அந்த பொருளாதாரத்தினூடாக எப்படியெல்லாம்
தான் பொருள் ஈட்டலாம், மற்றவரிடத்திலிருந்து தான் பொருள் ஈட்டலாம் என்று சொல்ற நிலையே தவிர அது ஆன்மீக வாழ்க்கைக்கு முரணானது. ஆன்மீக வாழ்க்கை அப்படிதான் எல்லா கல்வி, அரசியலா இருக்கலாம், சரியோ வேறு பாடங்களாக இருக்கலாம், அவை அதனால துன்பம் பெறும், அதனாலே அவர்களுக்கு துன்பம் பெறும். ஆகவே கல்வி என்னும் பல்கடல், சரியா, அது பல கடலா இருக்கு, அந்த பல கடல்லையும் பிழைக்க வேணும். அடுத்தது செல்வம் என்னும், சரியா, செல்வம். செல்வம்ன்றது உங்களுக்கு தெரியும், காசு. இன்றைக்கும் என்ன, வயது முதிர்ந்தாலும் காசு வேணும், சரியா, காசு உழைக்க வேணும், காசை சரியா பராமரிக்க வேணும். இப்படியான அந்த செல்வத்துக்குள்ளேயும் பலவேறு துன்பம். உங்களுக்கு தெரியும், சின்ன வயதுல சில நேரம் 1 ரூபா காசை துளைச்சாலே அவ்வளவு கவலைப்பட்டிருப்பீங்க. இப்ப சில பேர் இருக்கிறார், அப்ப காசை நாங்கள் கையாளுற பொழுது கவலைப்படுவார். இப்ப சில பேர் சொல்லுவாரு, நான் அவனுக்கு கூட கொடுத்துட்டேன்டாப்பா. சரியா, காசை செலவழிச்சு காசினால இன்றைக்கு தற்கொலை செய்கிறவர்கள் மரணம், இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் வந்து கொள்ளும். சரியா, இன்னைக்கு வங்கிகள் காசுல கடன் எடுத்து போட்டு அதை கட்ட முடியாமல் வேதனைப்பட்டு மருந்து குடிச்சு தன் உயிரை மாய்க்கிறது இருக்கு. அவ காசுக்குள்ளால, பணத்துக்குள்ளால பல துன்பங்களை மனிதன் அனுபவிச்சு கொள்ளுகிறான். ஆகவே அந்த செல்வம் என்கின்ற அல்லல்ல இருந்தும் பிழைக்க வேண்டும், செல்வம் என்கின்ற அல்லல்லையும் இருந்து பிழைக்க வேண்டும். அடுத்தது நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்து, சரியா, நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்தும். விடம் என்பது உங்களுக்கு தெரியும், நஞ்சு, சரியா, நஞ்சு இருக்கு. அப்ப வறுமை என்று கூறப்படுகிற இந்த பழைய நஞ்சு, சரியா, வறுமை என்பது ஒரு பொல்லாத நஞ்சு. கொடியது என்று கேட்கிற பொழுது அவ பாட்டி சொல்லி கொண்டு போனது உங்களுக்கு தெரியும், சரியா. இளமையில் வறுமை ஆக கொடியது, சரியா, இளமையில வறுமை ஆக கொடியது. அப்ப கொடியதுல வறுமை என்பது ஒரு பொல்லாத கஷ்டமான கொடுமை. அப்படியான அந்த பழைய நஞ்சில இருந்தும் தப்பி பிழைச்சு, சரியா. அப்ப நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்த. அதுக்கு அடுத்தபடியா புல்வரம்பு ஆய பலதுறை பிழைத்த, சரியா. அப்ப வரம்பு என்னன்னு சொல்றது, வயல்ல உங்களுக்கு தெரியும், வரம்புகள்ல புல்லு முளைச்சிருக்கு. அந்த புல்லு முளைச்ச வரம்பு தான் வயலுக்கு எல்லையாக இருக்கிறது, சரியா, வயலுக்கு எல்லையாக இருக்கிறது அந்த புல்லு, சரியா. அப்ப இங்க புல்லு என்று சொல்றார்கள் என்றால் அந்த புல்லை சொல்லையில அது ஒரு இல்லை என்று நாங்கள் நினைச்சு கொள்ளலாம். இதை போல எங்களோட பிறவி இருக்கு, பல பிறவிகள் இருக்கிறது. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் என்று சிவபுராணத்தில் நீங்க படிச்ச. அப்ப புல் அங்கே ஒரு எல்லை, புல் அங்கே ஒரு எல்லை. அப்படியான புல் போன்ற எல்லைகளை உடைய பல பிறவிகளில இருந்து தப்ப வேண்டும், சரியா. பல துறைகள்ல இருந்து நாங்கள் தப்ப வேண்டிய தேவை இருக்கிறது, சரியா. அப்ப இந்த புல்வரம்பாய பல துறை பிழைத்தோம், இவ்வளவுத்திலிருந்து நாங்கள் பிழைக்க வேணும். அதுக்கு அடுத்தபடியா தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி, சரியா, தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி. அப்ப கடவுள் என்று சிறப்பாக சொல்லப்படுகின்ற ஒரு எண்ணம் பெற வேணும், சரியா. உங்கள பரவேருக்கு இறை சிந்தனை வந்திருப்பதும் இறைவனை பற்றிய விடயங்களை அறிய வேணும், ஆராய வேணும், இறைவனை போற்ற வேணும், ஏற்ற வேணும் என்று நீங்கள் வந்திருக்கிறீங்களா, உண்மையில பல கடல்களை தாண்டி வந்திருக்கிறீர்கள், சரியா. ஆனாலும் தெய்வம் என்பதொரு சித்தத்தை நாங்கள் முழுமையாக பல பேர் கை கொண்டது கிடையாது, சரியா. எல்லாம் சிவன் செயல் என்று நாங்கள் சில நேரம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் எல்லாம் சிவன் செயல் அல்லது எல்லாம் அவன் செயல் என்று நாங்கள் நடக்கிறோமோ என்றால் கொஞ்சம் கஷ்டம், நடைமுறையில கஷ்டமா இருக்கு. அப்ப தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிறது என்பது அது மிக மிக பக்குவமான ஒரு நிலை. சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே என்று சொல்லுகிற நிலை நமக்கு வர வேணும், சரியா. அப்ப அது மிக ஆழமான ஒரு நிலையாக இருக்கிறது. ஆகவே அந்த தெய்வமாகிய சித்தத்தை நாங்கள் எல்லாரும் பெற வேண்டும். அப்ப அப்படி பெறுவதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு பலவற்றை செய்து கொள்ளுகிறோம், சரியா.
பல விடயங்கள்ல இருந்து நீங்கள் பிழைச்சிருக்கிறீர்கள் என்பது சந்தோஷப்பட வேண்டிய வேலை. இன்னும் பிழைக்க வேண்டியும் இருக்கிறது என்பதையும் நீங்கள் நினைக்கிறீர்கள். சரியா? அதுல நாங்கள் பிழைச்சதுல உண்மையில இந்த கல்வியில சில பேர் பிழைச்சு வந்திருக்கிறார். ஏதோ அதை முடிச்சாச்சு, அந்த பட்டம் பெற்றாச்சு, இந்த பட்டம் பெற்றாச்சு, இன்ன விடயத்தை அறிஞ்சாச்சு என்று ஒரு திருப்தியும் அதுல வருகிறது. ஆனா கல்வி கரை இல்லாதது. கல்வி இவ்வளவோ இருக்குது. சரியா? நாங்கள் கூட இந்த கற்றது கைமண்ணளவு என்று சொன்னது போல சொல்லுவார்கள். நாங்கள் பண்ண இந்த கையால் 2 விதலால் அந்த மூக்குப்பொடி போடுறதான் நாங்கள் படிச்சு வச்சிருக்கிறோம். கைமண்ணளவு கல்லாதது பெரிய உலகளவு. அப்ப இது ஒரு சிக்கல் வருகிறது. இதை சொல்லி நான் என்னுடைய வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். நான் கோயிலுக்கும் போக வேண்டிய தேவை இருக்கிறது. சரியாங்க? ஒரு வட்டம் கீறீர்கள். ஒரு வட்டம் சரியா? நெத்தியில போடுற பொட்டளவு ஒரு வட்டம் கீறினால் அந்த வட்டத்தினுடைய பரிதி அளவு விடயம் எங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த வட்டம் அளவு விடயம் தெரியும். இப்ப நீங்கள் அறிவை கூட்ட வேணும் என்று படிச்சு கொண்டு போக வட்டம் பெருக்கும். வட்டம் பெருக்க வட்டத்தின் பரிதியும் பெருத்து கொண்டு போகும். அப்ப பரிதி பெருக்குதுண்டா என்ன கருத்து என்றால், நாங்கள் எவ்வளவுக்கு விஷயத்தை தெரிஞ்சு கொண்டு போறோமோ அவ்வளவுக்கு தெரியாத விடயம் அதிகரிச்சு கொண்டு வரும். அதான் முக்கியம். சரியா? விடயத்தை நாங்கள் அறிய தெரியாத விடயங்களும் அதிகரிச்சு கொண்டுதான் வரும். அதனால இந்த கல்விக்கு கல்வி கரை இல்லாது என்பதை ஆன்றோர்கள் நமக்கு சொன்னார்கள். அது எங்களுக்கு தெரியும், தெளிவா இருக்கு. சரியா? இப்ப நாங்கள் திருவாசத்தை இவ்வளத்தையும் படிக்கணும்னா இவ்வளவில்லை, திருவாசம் இன்னும் இருக்கு, இவ்வளவோ விடயம் இருக்கிறது. சரியா? நாங்கள் இப்ப மேலால சில விடயங்களை சொல்லிக்கொண்டு போறோம். உண்மையில நான் நினைச்சது வருகிற திங்கள் செவ்வாயில தான் எனக்கு கீர்த்தி போற்றி திருவள்ளுவர் வருமண்டு. திருவண்ட பகுதி கொஞ்சம் நீளமண்டு பார்த்து நானா மிக வேகமாக அது முடிச்சாச்சுது. அப்ப அதெல்லாம் எனக்கு சிக்கல். நாளைக்கும் நான் எடுக்கிறத பற்றி சொல்ல மாட்டேன். நாளைக்கு 4 எடுக்க முடியாது. நீ வருகிற திங்கட்கிழமைக்கு எடுக்கலாம் வகுப்பு என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் அதை பற்றி சொல்றேன். நீங்கள் பார்ப்பீங்களான தொடர்புகளை. நாளைக்கு இந்த சைவ சித்தாந்த பண்டிதர் தேர்வுகள், இது சைவ பரிவாள்னு சொல்லிருக்கிற சைவ சித்தாந்த பண்டிதர் தேர்வுகள் கொஞ்ச காலம் நடக்கையில அதை மீண்டும் இப்ப புதிய நிர்வாக சபை பொறுப்பேற்று நடத்த தொடங்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் நேற்றைய முன்தினம் திங்கட்கிழமை முதல் ஒரு கூட்டம் ஆரம்பிச்சு நேற்றைய தினம்தான் அதுக்கு வகுப்பு நடைபெற்றது. இந்த வகுப்பில கூட இந்த சைவ சித்தாந்த பண்டித தேர்வுகளுக்கு இந்த போற்றி திருவகவல் இருக்குது. ஆகவே அவர்களை அவசரமாக இன்றைக்கு நீங்களும் கலந்து கொண்டு செய்தி போட்டேன். கொஞ்சம் பேர் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் செவ்வாய், வியாழன், சனி என்று 3 நாள் ஒரு டைம் டேபிள போட்டிருக்கிறோம். இப்ப நாளைக்கு அந்த வகுப்புல போகணும். அதுல இருக்கிறார்களும் இதுல படிச்சு கொண்டிருக்கிறார்கள். நான் அதில் எடுக்காமல் வரலாம். எனக்கு இன்னொரு வேலையும் வெறும் பொருளாக தான் அதை முடிவை சொல்லையில. அவை நாளைக்கு நான் பகல் ஒருக்கா நீங்கள் எல்லாரும் அந்த தொடர்பை பாருங்க. லிங்க் வருமோ இருக்கோன்ற ஒரு டைண்டோட பார்த்தீங்கன்னா நல்லது. இன்றைக்கு நாங்கள் இந்த அளவில் முடிப்போம். அப்ப பல கடல்கள்ல இருந்து பிழைச்சு தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகிற நிலை. சரியா? அப்ப தெய்வம் அந்த சித்தம் உண்டாகிற நிலை எங்களுக்கு வர வேணும். அதற்கு நாங்கள் முனைய வேணும். அதுக்கு நாங்கள் முனைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் இந்த அளவோட நிறுத்துறேன். இன்றைக்கு சந்தேகங்கள் கேட்கல, அதனால கொஞ்சம் நேரம் ஒரு முக்கியம்தானே. சரியம்மா, நன்றி. ஐயா நிக்கிறீங்களோ? கமலநாதன் ஐயா நன்றி. ஓமம்மா, இதுவரையிலே போற்றி திருவகவல் பகுதியை மிக சிறப்பாக வழங்கியிருந்தார் எங்களுடைய அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தினுடைய உறுப்பினர் சைவப்புலவர் தந்தை சத்யதாசன் அவர்கள். அவர்களுக்கு அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தின் சார்பிலே மிகுந்த நன்றிகளை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் என்று ஒரு கோவில், அவர் வீட்டுக்கு அண்மையிலே இருக்கின்ற கோவிலினுடைய ஒரு மணவாள போல இது, அதாவது திருக்கல்யாண உற்சவம் என்பதாலே அவர் செல்ல இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் இந்த கேள்விகளை நாங்கள் தவிர்த்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த வகுப்புகளிலே தொடரலாம் என்று நினைக்கிறோம். நான் அவர் நேரம் இல்லை என்று சொல்லுகிறார் திங்கட்கிழமை மட்டும். அதுவரையிலே நாங்கள்
என்ன செய்யற என்னன்னு நான் ஒரு ஆனந்த மிஸ்ஸோட கதைச்சிட்டு நாங்கள் ஒரு முடிவெடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம். நீங்கள் வளமையாக உங்களுக்கு செய்தி அனுப்பப்படுகின்ற வாட்ஸ்அப்பை நீங்க பார்வையிடுங்க. நான் அவ்வளவு காலம் இடையில என்ன செய்யறேன்னு நான் யோசிச்சுட்டு சொல்லுவோம். இதுவரையிலே சிறப்பாக இந்த விரிவுரைகளிலே பங்கு பற்றிய எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக முக்கியமாக தொழில்நுட்ப உதவியை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களுக்கு இறைவன் தேக ஆரோக்கியம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கும் சுவையினம் இருக்கிறது, எல்லாருக்கும் நாவூர் விட்டு விட்டது. இந்த வெளிநாட்டுல வேப்பங்குளம் இல்லையாக்கும் வேப்பங்குளையும் தேதிக்காயும் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயும் உப்பு எடுத்து சுத்தி போடுங்க, இல்லாட்டி 5 தீர்த்த தண்ணி எடுத்து தெளியுங்கோ. எல்லாரும் நாவூர் விட்டு போச்சு போல கிடக்கு நாங்க பார்க்க. அதுக்கு எங்கட சமயத்திலே ஒரு வழி சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக பஞ்ச தீர்த்தம் இதுல இருக்கிறவர்களுக்கு ஒரு வழி, பஞ்ச தீர்த்தங்கள் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக விநாயக பெருமாடு திருமஞ்சன கிணறு, சிவனுடையது, அம்பாளுடையது, அடுத்தது முருகனுடையது, பைரவருடையது. இந்த சுவாமிகளோட மூலமூர்த்தியாக இருக்க வேண்டும். மூல பரிவாரம் இல்லை. இந்த மூலமூர்த்தியாக இருக்கிற 5 தீர்த்தத்தையும் எடுத்து நாங்கள் ஒன்றாக சேர்த்து மஞ்சள் மற்றும் விபூதி போட்டு அதுக்கு மந்திரங்கள் இருக்கிறது, அதை ஜெபம் பண்ணி நாங்கள் செய்து அந்த தண்ணியால முகத்தை கழுவினால் எங்களுக்கு இந்த கண்ணூர் நாவூர் எல்லாம் நீங்கும் என்பது திருவருள் உத்தரவு. நாங்க வளமையா செய்கிறதை விட இது ஒரு முக்கியமான ஒன்று. அதை நீங்க உங்க வாழ்க்கையில கண்ணூர் எதுக்கும் கண்ணூர் நாவூர்ன்றது தெரிய வேணும். பரவரைக்கு விளங்குறது இல்லை. என்ன கண்ணூர் நாவூர், முதல் கண் பார்க்கும், பார்த்த உடனே வாய் ஊரு, அதுதான் நாவூர். கண் பார்த்து பின்பு நா ஊறுவது கண்ணூர் நாவூர். ரெண்டும் சேர்ந்தால் அது முன்னோர்கள் பல இதுல சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த கண்ணூர் நாவூர் எல்லாம் நீங்கள் நிறைவாக திருவருள் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு மீண்டும் நாங்கள் அடுத்த திருவாசக விரிவுரைகளிலே பங்கு பெற்றுவோம் என்று கூறி இதிலே பங்கு பற்றிய எல்லோருக்கும் மிகுந்த நன்றிகளை மீண்டும் தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. சத்யதாசன் மாஸ்டருக்கும் மிகவும் நன்றி. எல்லோர் சார்பிலும் உங்களுக்கு சிறப்பாக விளக்கங்களை எடுத்து சொன்னீர்கள். நன்றி. அடுத்த கிளாஸ் வரை நன்றி. நன்றி ஐயா. நன்றி அம்மா. ஓகே ஐயா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வாழ்க சிவனடியே